தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜாவை சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், முதற்கட்ட விவரங்கள் என்ன? தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மீது துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரை கடத்தி கொலை செய்ய திட்டமிட்டு கூலிப்பேடி கும்பலை போல போலீசார் ஒருவரை கைது செய்தார்கள். மொத்தம் 5 பேர் அவர்களை ஆதம்பாக்கம் போலீசார் பகுதியில் வைத்து வேளச்சேரி போலீசார் கைது செய்திருந்த நிலையில தற்போது இந்த வழக்கின் பின்னணியில் பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்து சோதனை மேற்கொண்டு திருநெல்வேலி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை மார்க்கெட் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவர் தனிப்படை போலீசார் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அப்போது எண்டி ரேஸ்கோர்ஸ் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று காலை 4:15 மணி அளவில் போலீசார் அங்கு அவருக்கு விரைந்து இருசக்கர வாகனத்தை எடுத்த போது இருசக்கர வாகனத்தில் நாட்டு துப்பாக்கியை மறைத்து வைத்து அவருடைய போலீசாரை பார்த்தோடு அடிச்சு தப்பிச்சு செல்ல முயற்சித்திருக்கிறார். உடனடியாக பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் மகாராஜாவை வலது காலில் சுட்டு பிடித்திருக்கிறார். காலில் குண்டடிப்பட்ட மகாராஜா ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து வேளச்சேரி போலீசாரும் கிண்டி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி சசிதரன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.